என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம். நான் வரும் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்லி 20% மேக் இட். சாரி சாரி சாரிண்ணே. சாரி சாரி நீங்கள் பேசுங்கண்ணே. சாரி. எல்லோருக்கும் டிடி என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம். அண்ணன் எப்பவுமே இப்படிதான் தமாசு பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. என்னண்ணே? சாரிண்ணே. சாரி சாரி டிடி சாரி. ஜோக்ஸ் அப்பார்ட், விஷால் அண்ணன் இருக்காரு இந்த ஒரு பக்கத்துல. பொதுவா சும்மா ஒரு ஸ்டேஜ்ல earthquake போய் நின்ன நடந்தா எந்த ஒரு மைக்க நாள் ஒரு கொடுத்துட்டாங்க. news வரும், கேன பயிலுங்க. பேப்பர்ல வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு பாக்குறியா? news வரும். போட்டோ அடுத்த அனுப்பியிருக்க நாள் மாதிரி. மறந்துருவாங்க. ஆனா விஷாலோட நடுக்கம் வந்து போஸ்ட் போட்டா வேர்ல்ட் லைக் வைட் கம்மிரும். ரீச் ஆகி உங்களால வந்து வை கட் எனக்கு பண்ணு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு விஷால் மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு வைட். ஐ எம் நாட் ஜோக்கிங். வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஆமா அண்ணா ஒரு நிமிஷம். ஆமா அண்ணன் சொன்ன மாதிரி ஐஏஎஸ், முன்னாள் ஐபிஎஸ், எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸர், கரண்ட் சிஎம், கேம் சேஞ்சர் ராம் சரண் கூட விஷ் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப நன்றி. இல்லைன்னா பதிவு பண்ணணும்ல, தெரியாதுல்ல. ஏன்னா நம்ம கேம் சேஞ்சரோட போட்டி போட்டு ஜெயிச்சிட்டோம். அப்போ இதை பதிவு பண்ணணும்ண்ணே. அவ்வளோதான். நீங்கள் பேசுங்க. சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கு. ஆமாம், அந்த சம்பவம் நடக்கும்போது நான் அண்ணன் விஷாலோட தான் இருந்தேன். அந்த ஐஃபோன் உண்டியல் உள்ள விழுந்துச்சுல்ல, அந்த கோவிலில் தான் நடந்தது அந்த சம்பவம். அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆமாம் அண்ணன், நீங்கள் பேசுங்கண்ணே. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆமாம் நேர்களே, அந்த இடத்துல பார்க்கணும்னா நான் ஆம்பளை ஷூட்டிங் அப்போ அங்கே தான் இருந்தேன். அண்ணனோட தான் ஒத்தாசையாக இருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு, ஆம்பளை படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது மாண்டி, ஆனால் 2 பொம்பளை பிள்ளையோட நடித்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நானும் அண்ணனும் வருத்தப்பட்டிருக்கோம். அதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பதிவு செஞ்சிடறேன். நம்ம பெரிய செலிபிரிட்டின்னு நினச்சி மைக்கு வேற கொடுத்துட்டாங்க. என்ன பேசுகிறேன்னு தெரில. மைக் ஆனில் இருக்கா? சாரி, இது எப்படி ஆஃப் பண்ணுறது? டீச்சர் கிட்ட ஏதாவது பாடம் சரியா புரியலன்னா டவுட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம். ஆமாம். அப்போ நான் வந்து 6th படிச்சுட்டு இருந்தேன். அண்ணன் வந்து +2 படிச்சுட்டு இருந்தார். அப்போ நான் தான் லவ் லெட்டர்லாம் கொண்டு போய் அவரோட ஃபேன்ஸ் கேர்ள்ஸ்கிட்ட வந்து நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் எல்லா இடத்துக்கும். அதையும் நான் இங்கே பதிவு செஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னு. இல்லைன்னா சில உண்மைகள் சொன்னால் தான் நம்ம ஃபியூச்சரில் வந்து இந்த பயோபிக்கெல்லாம் எடுக்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்குது. இந்த இடத்துல நான் அண்ணங்கிட்ட சாரி கேட்டுக்கணும். நான் தான் அவரோட வண்டியை ஒயின் ஷாப்புக்கு சரக்கு வாங்க எடுத்துகிட்டு போனேன். அந்த சமயத்தில் ரிட்டர்ன் வரும்போது லைசன்ஸ் இல்லாமல் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்போ அந்த வண்டியை வந்து கோர்ட்டில் ஃபைனு கட்டி எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. சாரிண்ணே, அந்த உண்மையை நான் இப்போ தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சாரி ஆள். நீங்கள் சொல்லுங்கண்ணே. இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு, அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து ஆமாம் கண்டிப்பாக
அண்ணன் வந்து பாட மாட்டேன் எதுக்கு சாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் விஷால் அண்ணன், நீங்க ஒரு ஆண்மையின் அடையாளம். நீங்க பாடுனீங்க அப்படின்னா ஒரு ஆண்மை சின்னமாக சாரி ஒரு ஆ- ஒரு 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 ஆண் ஆண் இனத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்லி நான் தான் அண்ணனை மோட்டிவேட் பண்ணேன். அதுல வந்த சாங் தான் டியர் லவ்வர். அதுதான் அவ்வளோதான். எல்லாரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்றாங்க சார் பயமா இருக்கு சார், புதுசா ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார், எல்லாரும் வந்து மை டியர் லவருக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார், ஸ்க்ரீனை கிழிச்சிட போறாங்கன்னு. அப்படியாண்ணே, நீ எந்த தேட்டர்னு சொல்லியிருந்தா நானும் அதை வீடியோ பிடிச்சி அதையும் வைரல் ஆக்கி விட்டுருப்பேன். அண்ணனோட பெரிய ஃபேனு நான், ஃபேன் டிடி. அண்ணனும் பெரிய ஃபேன் டிடி. சுந்தர் அண்ணன் மூஞ்சில இந்த டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருக்கு. தேங்க்யூ, காட் bless யூ ஆல். அப்புறம் நானும் தேங்க்யூ ஆல். இதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சும்மா காமெடி கண்டென்ட் இல்லைன்னு பண்ணனே தவிர அண்ணனை கலாய்க்குங்கிற எண்ணம் இல்லை. அண்ணனோட மிகப்பெரிய ரசிகன் நான். நன்றி, அவ்வளோதான். அண்ணா நீங்கள் ஒரு வாட்டி உங்களோட ஃபேன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க.